Hey guys, welcome back to our channel. நம்ம channel new ஆனீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. So இப்போ இந்த வீடியோல Boat ஓட new launch ஆன Boat Immortal 121 இந்த Bluetooth earbuds ஓட unboxing and quick review தான் வந்து பார்க்க போறோம். So Boat வந்து recently Airdopes 190 வந்து launch பண்ணிருந்தாங்க. So அதுலயே வந்து ஒரு RGB design earbuds மாதிரி கொண்டு வந்தாங்க. So இப்போ இதுலயே அதே மாதிரி ஒரு RGB effects உள்ள ஒரு Bluetooth earbuds வந்து launch பண்ணிருக்காங்க. So இப்போ இந்த earbuds எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். So இப்போ இதுதான் Boat Immortal 121 ஓட பேக்கேஜ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இயர்பட்ஸ் டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ரியல் ஆர்ஜிபி எல்இடிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். 40 hours ப்ளே டைம் வரும்ன்றாங்க. பட் நம்ம பேட்டரி ரிவ்யூலாம் போடுறோம், பட் 40 hours தான் வரமாட்டேங்குது. அண்ட் ரியர் சைடில் சம் ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வருது. அண்ட் 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 180 minutes வந்து ப்ளே டைம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா Boat Airdopes 121 ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்து Airdopes 190 மாதிரி அதே ஒரு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது டிசைன். ஸோ அதே ஷேப் ஆஃப் டிசைன் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி Airdopes 190 இதில் வந்து டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு ஸோ இதை டச் பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் உள்ள வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் USB Type-C கேபிள் அண்ட் 2 pair of ear tips வந்து கொடுத்துருக்காங்க இந்த குட்டி பாக்ஸில். அண்ட் அது இல்லாமல் பேக்கேஜுக்குள்ளே வந்து போட்டோட நார்மலாக அவங்க கொடுக்குற யூசர் மேனுவல் அண்ட் FAQ கார்டு அண்ட் போட்டோட பிராண்ட் கார்டு அண்ட் போட்டோட ஸ்டிக்கர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸில் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து Boat Immortal 121 ப்ளூடூத் இயர்பட்ஸ். ஸோ சார்ஜிங் கேஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணினே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு RGB டிசைன் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு லைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து எரியுது. அண்ட் இயர்பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸ்லேயும் வந்து அங்கே வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் LED லைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இயர்பட்ஸ்லேயும். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ இந்த Boat Immortal 121 இந்த இயர்பட்ஸ் வந்து அமேசானில் வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்னு 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1500 சம்திங் வரும். அண்ட் சூன் மேபி ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் இல்லை எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஆன்லைனில் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக வரணும் அண்ட் கேஷ்பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் CashKaro ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ CashKaro ஆப் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ எல்லா பர்ச்சேஸுமே சரி, ஸோ எந்த ஒரு டெக் கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் இப்போ பை பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆன்லைனில் பை பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 rupees 75 rupees அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் CashKaro ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுறது மூலிமா ஸோ எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏஜியோ அண்ட் மிந்த்ரா, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட்லையும் ஸோ வெதர் நீங்கள் ட்ரெஸ் வாங்குறதாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இயர்பட்ஸ் கேட்ஜெட்ஸ் எது வாங்குறதாலும் சரி, ஸோ அதை வாங்கும் போது அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து ரிவார்ட்ஸாக கிடைக்கும். அண்ட் CashKaro வந்து அப் டு 30% வந்து கேஷ்பேக் வந்து தராங்க. அண்ட் இந்த கேஷ்பேக் வந்து உங்களோட CashKaro அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும். அண்ட் அந்த வந்த கேஷ்பேக் வந்து நீங்கள் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது அமேசான் வவுச்சர் அந்த மாதிரி பை பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஏதாவது வேறு ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் பை பண்ணலாம். அண்ட் வாங்குற அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் திருப்பி வந்து கேஷ்பேக் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம லாங் டர்மாக வந்து எப்போவுமே வந்து நம்ம ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் போது ஸோ CashKaro நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேசிவ் இன்கம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் CashKaro அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 500 rupees ஆஃப் அமேசான் வவுச்சரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸோ டிஸ்கிரிப்ஷனில் CashKaro ஆப்க்கான லிங்க் இருக்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு CashKaro இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ மெயினாக வந்து நீங்கள் CashKaro அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது TNT25 கோட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி CashKaro ஆப் மூலிமா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். ஸோ டேரெக்டாக அமேசான் ஆப்பில் போய் நீங்கள் வாங்கக்கூடாது. ஸோ இப்போ CashKaro நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஸோ CashKaro ஆப் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ டாப் கேஷ்பேக் ஸ்டோர் நீங்கள் இருக்குது பாருங்கள், அமேசான்
அமேசான், கேஃபன், ஏஜியோ, மிந்த்ரா அந்த மாதிரின்ட்டு உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் வாங்குறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் ஏன் அப் டு 8 ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க 8%. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஆக்டிவேட்னு வந்துடும். அண்ட் ஸோ ஒன்ஸ் வந்து ஆக்டிவேட்னு வந்து ஸோ இது டேரெக்டாக வந்து அமேசானோட வெப்சைட்டுக்கு அப்ளிகேஷனுக்கு வந்து போகும். அண்ட் இங்கே நீங்கள் அமேசான் ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் பை பண்ணணும். ஸோ டேரெக்டாக அமேசான் ஆப்பில் போய் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேஷ்கரோ ஆப்குள்ளே போயிட்டு அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் நாட் ஓன்லி நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மட்டும் கிடையாது, இதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃப்ரீ பீஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஜூபிட்டர் கார்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு 400 கேஷ்கரோ ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்கரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கேஷ்கரோ லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த போட் இம்மார்டல் 121 ஸோ போட் நியூவாக அந்த இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஸோ ஆல்ரெடி நம்ம 190ல் பார்த்த மாதிரி ஸோ சைட்லலாம் ஒரு RGB எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 190ல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய RGB லைட்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி உள்ள எதுவுமே வந்து கொண்டு வரல. பட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இது வந்து பிளாக் கலர் அண்ட் டோரோட ஹிஞ்ச் ஃபங்க்ஷன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் அப்படியே நிற்குது பாருங்கள். அண்ட் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பேக் சைடில் USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயர்பட்ஸும் வந்து பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப குட்டாக இருக்குது. பில்ட் பண்ண மெட்டீரியல் ரொம்ப குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ளஸ் இந்த இயர்பட்ஸ் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அண்ட் இயர் டிப்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் இயர்பட்ஸோட கலர் அண்ட் இயர் டிப்ஸ் கலர் ரெண்டு சேர்ந்து வரவும் நல்ல ஒரு குட் டிசைனில் இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் டச் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனில் தான் வருது. அண்ட் இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எக்ஸப்ட் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும். வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் உங்கள் ஃபோனில் தான் பண்ண முடியும். மற்றபடி ப்ளே, பாஸ் அண்ட் நெக்ஸ்ட் சாங் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அண்ட் டச் சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணாலும் ஸோ டச் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் வியரிங் கம்ஃபர்ட்னஸும் வந்து நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இது கொஞ்சம் இயர்பட்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்தளவுக்கு லைட் வெயிட்னு இல்லை. ஸோ இயர்பட்ஸ் நீங்கள் வியர் பண்ணும்போது ஸோ காதில் வியரிங்கில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் வந்து நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலோ ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து ஸோ இயர்பட்ஸ் காதுலேருந்து கீழே விழவே இல்லை. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக காதில் உட்காந்துச்சு. ஓவராலாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் பார்க்கும்போது சார்ஜிங் கேஸ் நல்ல ஒரு டிசைனில் ஸோ நல்ல மெட்டீரியலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி வைஸ் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நார்மலாக நீங்கள் சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணிங்கனாவே ஸோ இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆன் ஆகிடும். அண்ட் நீங்கள் பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ளூடூத் நியர்பை டிவைஸில் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்ஷன் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரூமில் இந்த ரூம் தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது மட்டும் கனெக்ஷன் ரேஞ்ச் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எப்பவுமே உங்கள் கையிலே தான் இருக்கணும் போது ஸோ நீங்கள் கனெக்ஷன் ரேஞ்சில் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. சாங்ஸ் வந்து விட்டு கேட்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது போட்டில் வர அந்த நார்மலாக ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஆடியோ குவாலிட்டி ஒரு ஸ்டைல் இருக்குது பாருங்கள், அதே குவாலிட்டி தான் வந்து இருக்குது. ஸோ நல்லா சவுண்ட் வந்து நல்லா அதிகமாகவே வந்து கேட்குது. அண்ட் ஹை சவுண்ட் கேட்கும் போது ரொம்ப இறைச்சல் கிடையாது. ரொம்ப ஹை பீட் சாங் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வர அந்த பேஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் அதுக்கான செப்பரேஷன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகுது. ஆனால் இறைச்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் மெயினாக ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் ரொம்ப குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 2 இயர்பட்ஸில் தனித்தனியாக கேட்குறது. வால்யூம் லெவல் நல்லா குட்டாகவே வந்து இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ மீடியம் பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப வந்து கும்முன்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. மீடியமாக வந்து பேஸ் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் மெயினாக மெலோடி சாங்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா பேஸ் எஃபெக்ட்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதான் ஹை பிச் சாங்ஸ் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து கேட்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரபிள் சவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ பேஸோட எஃபெக்ட்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஓவராலாக ஆடியோ குவாலிட்டி குட்டாக தான் வந்து இருக்குது. பட் ரொம்ப ஆவசமாக வந்து கிடையாது. ஏன்னா பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் பட் மற்றபடி உங்களுக்கு ட்ரபிள் சவுண்ட்ஸ், வோக்கல்ஸோட கிளாரிட்டி இதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வீடியோஸ்லாம் பார்க்கும் போதும் ஸோ நல்லா வந்து லவுடர் சவுண்டரில் நல்லா சூப்பராக வந்து கேட்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கால்ஸ். ஸோ கால் குவாலிட்டி தான் வந்து இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு ரொம்ப லவுடராகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அண்ட் அதே மாதிரி நான் ஒரு ஏதாவது ஒரு நாய்ஸி சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தாலும் ஸோ இப்போ நான் பேசுகிறேன்னா என்னோட வால்யூமோட பேக்ரவுண்ட் நாய்ஸில் வர வால்யூம் லெவல் கம்மியாக தான் வந்து இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து ஸோ நான் பேசுகிறது நல்லாவே வந்து கேட்குது. ஸோ இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் ஸோ கால்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியும். ஈவன் நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ ஹெல்மெட்லாம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து பேசலாம். இல்லை நீங்கள் ரோட் சைடில் கூட வந்து இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பேசுகிறது தான் வந்து உங்களுக்கு நல்லா கேட்குது. அண்ட் நல்லா லவுடராகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ நான் வந்து இந்த பட்ஜெட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி தான் கால்ஸ் வந்து பேசி பார்த்தேன். ஸோ அதுலேயே வந்து கால் குவாலிட்டி நல்ல குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்கள் இதில் வந்து 400 mAh ஆஃப் பேட்டரி வந்து சார்ஜிங் கேஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈச் இயர்பட்ஸில் 40 mAh ஆஃப் பேட்டரி வந்து வருது. அண்ட் நார்மலாக போட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொல்கிறது அந்த 40 hours ஆஃப் மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ். ஸோ இதோட பேட்டரி ரிவ்யூ ஃபுல்லாக வந்து நம்ம அப்புறமா போஸ்ட் பண்ணுறோம். பட் நம்ம எப்போவுமே வந்து போட் வந்து இதே ஒரு ஸ்பெக்ஸில் தான் வந்து கொடுக்குறாங்க. 400 mAh ஆஃப் பேட்டரி வந்து சார்ஜிங் கேஸில் 40 mAh இயர்பட்ஸில் அண்ட் 40 hours ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும். பட் நம்ம ரீசெண்டாக வந்து பேட்டரி ரிவ்யூ போட் வந்து 2
2 இயர்பட்ஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது 2 இயர்பட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 40ன்றது வந்து ஸோ 32 ஹவர்ஸ் 32 ஹவர்ஸ் 35க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ளே டைம் ஹவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 30 ஹவர்ஸ் வந்து மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த போட் இம்மார்டல் 121 இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 1500 வருது. அண்ட் மேபி வந்து நீங்கள் ஆஃபர்லாம் வந்ததுன்னா ஸோ கம்மியாகும். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் வேணால் கேஷ்கரோ ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் கேஷ்பேக் வரும். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸோ நம்மளோட கூப்பன் கோட் TNT25 அந்த கோட் போட்டு நீங்கள் கேஷ்கரோவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்ட் வந்து கேஷ்கரோ யூஸ் பண்ணி நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 500 rupees ஒர்த் ஆஃப் அமேசான் வவுச்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலிமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் வந்து இருக்கும். அண்ட் மற்றபடி இந்த போட் ஏர்டாப்ஸ் 121 பொறுத்த வரைக்கும் ஸோ சார்ஜிங் கேஸ் வந்து நல்ல ஒரு குட் லுக் டிசைனில் வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இயர்பட்ஸில் எவ்வளோ இருக்குன்றது வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோனில் பார்த்துக்கலாம். பட் சார்ஜிங் கேஸில் எவ்வளோ இருக்குன்றது வந்து எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக்காக நான் வந்து பார்க்குறேன். மற்றபடி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இயர்பட் சார்ஜிங் கேஸ் நல்ல ஒரு டிசைனில் தான் வந்து இருக்குது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி வைஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஒரு மீடியமாக வந்து இருக்குது. ஓவராலாக வந்து மேபி ஃபியூச்சரில் வந்து 1500 விட ஒரு 1200 1000 அந்த மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்ததுன்னா இந்த போட் இம்மார்டல் 121 ப்ளூடூத் இயர்பட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையாக வந்து இருக்கும். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.